தற்பொழுது ஒரு அண்மை செய்தி வந்திருக்கிறது, பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் அடுத்தடுத்து 3 வாகனங்கள் மோதி விபத்து ஏற்பட்டதில் 10 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர், வணக்கம். இந்த விபத்துக்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? அந்த வாகனத்தில் எவ்வளவு பேர் பயணம் செய்தார்கள் மொத்தமாக? தற்பொழுது காயமடைந்தவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. டீசல் டேங்கர் லாரி வைத்திங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கேஸ் டேங்கர் லாரி அரசு பேருந்து என அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானதுல கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து சிவகங்கை அரசு மருத்துவமனையில சிகிச்சைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் திருமாஞ்சோலை அருகிலே பாத்தீங்கன்னா செம்பூர் காலனி வழக்குல சிவகங்கையில இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு பேருந்து, இந்த அரசு பேருந்துல பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட பயணிகள் இருந்திருக்காங்க. சிவகங்கை அதுக்கப்புறம் சிவகங்கை நோக்கி சென்ற டீசல் டேங்கர் லாரி மற்றும் மதுரையிலிருந்து இளையாங்குடி இந்தியன் கேஸோட பிளான்ட்டுக்கு நோக்கி சென்ற கேஸ் டேங்கர் லாரி ஆகியவை அடுத்தடுத்து அரசு பேருந்துல மோதியில விபத்துக்குள்ளானதுல 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்திருக்காங்க. மேற்கொண்டு 10 பேர் லேசான காயங்களோடு அங்க இருந்தாங்க. சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் விசாரணை தொடங்கியிருக்காங்க. உடனே அந்த வண்டியை இரண்டையும் பெரிய விபத்துக்குள்ளாக இல்லாம இருக்கிறதுக்கு மீட்கிறதுக்காக தீயணைப்பு வீரர்கள் அங்க விரைந்திருக்காங்க. தற்போது நிலைமை கட்டுக்குள்ள விட்டு தேசிய நெடுஞ்சாலை இது போல தொடர் விபத்துகள் நடந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சுந்தர்.